வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது திமுகவுக்கு பெரும்பான்மையாக 65% தொகுதிகளில் பெரும்பான்மையை தொடும் திமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது வாக்குப்பதிவு அன்றும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்தடுத்து வாக்குப்பதிவுக்கு பின் தேர்தலுக்கு பின் பெரும் ஒரு அதிர்வலைகளையும் ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் மூலமாக. அதாவது என்னவென்றால், பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக 20 25 இடங்களை பிடிக்கும் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். அதிலும் முற்றிலுமாக இப்பொழுது மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் கருத்து கணிப்புகள் மூலமாக அது 17 15 திமுகவுக்கு வரக்கூடும் என்றும் ஒரு பக்கம் பேசப்பட்டு கொள்வதாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தேர்தலில் புதிய தலைமுறையினர்கள் அதிகமாக வாக்குகளை செலுத்தியதன் காரணமாக இந்த ஒரு சிக்கல் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அவர்கள் விரும்புவது என்னவென்றால், புதிய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும், புதிய ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும், புதியதாக பலவிதமான மாற்றங்கள் தமிழகத்திற்கு நடந்தால்தான் அனைத்தும் பெரும் விதத்தில் செயல்பட முடியும் என்று அவர்கள் நினைத்ததில் தற்பொழுது திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தோல்விகள் என்பது நடைபெறும் அப்படின்ற ஒரு பக்கம் அவர்களுக்குள்ளே யோசிக்கக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான தொகுதியில் போட்டு வைத்திருக்கும் கணக்குக்கு அதிகமாக வாக்குகள் வரும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் மிகவும் கணக்குகள் குறைவாக வரும். அதாவது அவர்கள் போட்டு வைத்த கணக்குக்கும் மீறி வாக்கு கம்மியாக வரும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்குது. இதனால் பெரும் விதத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுமக்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இளைத்தலைமுறையினர்களுடைய கருத்துக்களும் ஒரு பக்கம் இருக்கிறது. இதனால் கட்சிகள் என்பது பெரும் வாரியாக இருந்தாலும் நிறைய விதமான கட்சிகளுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பெரும் விதத்தை தக்க வைத்து அவர்களுடைய ஒரு ஆட்சியையும் பார்க்க விரும்புகிறார்கள் தலைமுறையினர்கள், புதிய தலைமுறையினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.